பிசிகால் உள்ள அமைச்சர் வன்னியரசு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடன் வாங்குறது தப்பு இல்லை, சீமான் மாதிரி திரள் நிதி வாங்கி பழைக்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. யார் வன்னியார் சொல்கிறாரா? கடன் வாங்குறது தப்பு இல்லையாம்மா? பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட ஒரு 1000 ரூபா பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லுங்களாம் பார்ப்போம். கட்டி வச்சு அடிப்பான். புரியுதுங்களா இல்லையா? கடன் வாங்குறது தப்பு இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. அவர் கேட்ட கேள்வி, நெறியாளர் என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு என்ன நெறியாளர் என்ன கேட்குறாரு, ஐயா இவ்வளோ நாள் வந்தத்தில் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்களே, அதுக்கு என்னென்ன? கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி வாங்குறது தான் தப்பு அப்படிங்கிறாரு. சரிங்க ஐயா, வன்னியரசை பற்றி கேட்போம். இந்த நிதிக்கெல்லாம் என்ன பேர்? காரைக்குடி மாவட்ட செயலாளர் ஜிபே மூலமாக எவ்வளவு? இந்த நிதிக்கு என்ன பேர் நீங்களே சொல்லுங்க, நான் போய் சொல்லலை. 25,000. அவர் அண்ணனே வாங்குறாரு, கொடுத்துட்டு போறவனே ஜிபே பண்ணி விட்டு போறவன் பின்னாடியே ஓடுறாரு பாருங்க. புரியுதுங்களா இல்லையா? இதுக்கு என்ன தம்பி பேர்? இதுக்கு இந்த நிதிக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? எந்த ஒரு தலைவனும் கட்சிக்கு வரும்போது மக்களுக்கு போராடும் பொழுது யாரும் கையில் பணமெல்லாம் கொண்டுக்கிட்டு வர மாட்டாங்க. மக்கள் போராட்டத்துக்கு மக்கள்கிட்ட இருந்து பெற்று தான் போராடுவாங்க. புரியுதுங்களா இல்லையா? திரள்நிதி எவனும் நான் மக்களுக்காக போராட போகிறேன், அதுக்காக நான் 3 கோடி ரூபா பணத்தை கொண்டுக்கிட்டு சென்னைக்கு போகிறேன், 3 கோடி ரூபா பணத்தை கொண்டுக்கிட்டு நான் மக்கள் பிரச்சனை இருக்க இடத்துக்கும் போக மாட்டான். ஒரு தலைவன் உருவாகுவான், அதை மக்கள் தான் உருவாக்கி விடுவாங்க. புரியுதுங்களா இல்லையா? அந்த கட்சியாக இருக்கட்டும், தலைவனாக இருக்கட்டும், மக்கள் நிதியிலேருந்து தான் எடுத்து தான். இப்போ கம்யூனிஸ்ட் எடுத்துங்க, உண்டியல் கொடுக்குவாங்க, அதுக்கு என்ன நிதி? இதில் ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா தம்பி? என்னமோ உலகத்திலேயே இல்லாத பதிலை இவர் சொன்ன மாதிரி ஒரு சிரிப்பாக இருப்பாங்க. அவர் சொன்ன பதில் எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னமோ உலகத்திலே இல்லாத ஒரு பதிலை சொன்ன மாதிரி, கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி வாங்குறது தான் தப்புன்னு ஒரு சிரிப்பாக இருப்பாருங்க. இதை எவனுமே இந்த பதிலை சொல்லியிருக்க மாட்டான் பொறுக்குன்னு ஒரு புத்திசாலித்தனம் வருது.